இன்னைக்கு பாப்பாவுக்கு லாஸ்ட் டே ஸ்கூலு. ஸோ, அதனால காலையிலேயே சொல்லிட்டு போனாங்க. அம்மா ஆஃப்டர்நூன் நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, வீட்டு ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். இன்னைக்கியோட லாஸ்ட் டேங்கிறப்போ கொஞ்சம் ஹாப்பியாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு. ஏன்னா 1 1/2 மாசம் லீவு. எப்படி தான் வச்சு சமாளிக்க போறோம்னே தெரியல. ஃபைனலா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டோங்க. போனோட்டி பார்த்தோனயுமே அக்காளும் தம்பிக்கும் பாசமழை பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து சும்மாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சே பார்த்தீங்கன்னா, ஃபைட் வந்துரும். ஆல்ரெடி வந்துருச்சு. வண்டியில போகும்போது நான் தான் முன்னாடி உட்காருவேன் அப்படின்னு சொல்லி 2க்கும் தகராறு. அவங்க அப்பா ஒரு இடத்துல வண்டிய நிறுத்திட்டு, "நீங்க 2 பேரும் முன்னாடி உட்கார வேண்டாம். ஒருத்தர் வந்து என் பக்கத்துல உட்காருங்க. இன்னொருத்தருங்க வந்து உங்க அம்மா பக்கத்துல உட்கார வைங்கன்னு" பிரிச்சு உட்கார வச்சுட்டாரு. ஃபைனலா வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பலூன் வேணும்னு 2ம் ராவடிங்க. அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பலூன் வச்சிருந்தாரு. ஸோ, அத குடுத்தோனயுமே எங்க அம்மா வந்து அப்பயே ஊத ஆரம்பிச்சுட்டாங்க. அத பார்த்தோனயுமே தலைவருக்கு ரொம்ப காண்டாயிருச்சு. உடனே வாங்கன்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏத்தி வீட்டுக்கு கூட்டு வந்து கை, கால், மூஞ்சி கழுவிட்டு, லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ் செஞ்சிருந்தேன். இது வந்து டீச்சர் கிஃப்ட்டா குடுத்தாங்களாமா. இந்த இயர் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே. பார்த்தீங்கன்னா, ஒரு பவுச்சு, பென்சில், ரப்பரு, ஒரு ஸ்மைலி குடுத்தாங்க. எவ்வளோ க்யூட்டா இருக்குது இல்லைங்க? அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விளையாடுறதுக்கு ஜாமானமே இல்லைங்க. கிளிப்ப வச்சு விளையாண்டுட்டு இருக்குங்க. இப்படிதாங்க என் டே போச்சு.